வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடம் தமிழ். தமிழில் சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மெய்யெழுத்துக்களை எப்படி எழுதுறது, மெய்யெழுத்துக்களுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம புத்தகத்தில் பக்க எண் 66 பார்த்தோம். முதல்ல நமக்கு என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? இக். முதல்ல நம்ம பார்த்த எழுத்து என்ன எழுத்து? இக். இக் பூக்கள். இக் கொக்கு. இதில் இக்கின்றது மெய்யெழுத்து. அடுத்து நம்ம பார்த்த எழுத்து இங். சங்கு சிங்கம். இதில் இங்குன்றது மெய்யெழுத்து. அதை எப்படி எழுதுதுன்னு பார்த்தோம். நீங்களும் அழகாக எனக்கு எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற எழுத்து இச் இஞ்ச். இச் இஞ்ச். இந்த இரண்டு எழுத்துக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம புத்தகத்தில் பக்க எண் 67 இருக்குது. வாங்க முதல்ல இச்சுக்கு என்ன எடுத்துக்காட்டெலாம் கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். இச் தச்சர். த இச்ச இர் தச்சர். இதில் இச்சுன்றது மெய்யெழுத்து. தச்சர்ன்றது யாருன்னா மர வேலை செய்பவங்களை தான் தச்சர்னு சொல்லுவாங்க. மர வேலைனா என்னென்னதுன்னு தெரியுன்னா, கதவு, ஜன்னல், நாற்காலி இதெல்லாம் இருக்குல்ல நம்ம வீட்டில், இதெல்லாம் செய்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவாங்க? தச்சர்னு சொல்லுவாங்க. அடுத்தது இச் ஈச்சமரம். ஈச்சமரம். ஈச்சமரம் எப்படி இருக்குன்னா, தென்னை மரம் பனை மரம் போலவே நீண்டு இருக்கும். அதனுடைய மேலே தான் இலைகள் இருக்கும். இலைகள் எப்படி இருக்குன்னா ஊசி ஊசியாக இருக்கும். இலைகள் எப்படி இருக்கும்? ஊசி ஊசியாக இருக்கும். இதில் வந்து பழம் வந்து எப்படி இருக்குன்னா, பேரிச்சம்பழம் இருக்குல்ல, பேரிச்சம்பழத்தில் சின்ன சைஸாக இருக்கிறது தான் ஈச்சமரம். இ இச்ச ம ர இம். ஈச்சமரம். இதில் இச்சுன்றது மெய்யெழுத்து. இ இச்ச ம ர இம். ஈச்சமரம். மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இச் தச்சர். தச்சர். ஈச்சமரம். ஈச்சமரம். அடுத்து இஞ்ச். இஞ்சுக்கு என்ன எடுத்துக்காட்டு? இன் மஞ்சள். மா இன் ஜ இல் மஞ்சள். இதில் இஞ்சுன்றது மெய்யெழுத்து. மஞ்சள் எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினின்னும் சொல்லலாம். அதில் மஞ்சள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா, நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மஞ்சள். பெண்கள்லாம் குளிக்கும்போது முகத்தில் பூசிக்கிறதுக்கும் மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது மஞ்சள்லாம் நிறைய சோப்புலாம் கூட மஞ்சளில் உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்து இஞ்சி. இஞ்சி. இ இஞ்சி. இஞ்சி. இதில் இஞ்சின்றது மெய்யெழுத்து. இஞ்சி ஒரு மருத்துவ குணமுடைய தாவரம். நம்ம அன்றாட சமைக்கிற சமையலில் இஞ்சி சேர்த்துப்பாங்க. இந்த மஞ்சள் மற்றும் இஞ்சி இது ரெண்டுமே மண்ணில் விளையக்கூட ஒரு பொருள். அதாவது மண்ணுக்கு அடியில் விளையக்கூடியது இந்த மஞ்சளும் இஞ்சியும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இஞ்ச் மஞ்சள். மஞ்சள். இஞ்சி. இஞ்சி. அது எப்படி எழுதுன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த புள்ளிகளை இணைச்சி தான் நம்ம இச்சு எழுத போகிறோம். இச்சு எழுத போகிறோம். இச். இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே ஒரு கோடு, மறுபடியும் மேலே ஒரு கோடு, கீழேருந்து ஒரு கோடு போட்டு இப்படி போட்டு மேலே வரி புள்ளி வச்சா இச். இச். அடுத்து நம்ம எழுத போகிறது இஞ்ச்.
இந்த புள்ளிகளை இணைக்கணும். நம்மளுக்கு சின்ன 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 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த புள்ளிகளை எடுத்தாலே முழுமையான ஒரு எழுத்து கிடைக்கும். இஞ்ச் சின்னதாக ஒரு முட்டை வளைச்சி நேராக ஒரு கோடு, மேலேருந்து கீழே ஒரு கோடு, மறுபடியும் வளைச்சி கொண்டு போய் இங்கே பிடிக்கணும், மேலே ஒரு புள்ளி வச்சா இதுதான் இஞ்ச். இதே மாதிரி நீங்கள் எழுதி அனுப்புங்க. மீண்டும் நம்ம காங்காச்சாலாம் படிச்சிருக்கோம். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன்? 216 எழுத்துக்கள் சொல்லியிருக்கேன். அதில் நம்ம 4 வரிசை பார்த்துருக்கோம். அந்த 4 வரிசையை நான் ஒரு முறை சொல்கிறேன், வீட்டில் படிங்க. நம்ம உயிர்மெய் எழுத்துக்களை 4 வரிசை பார்த்துருக்கோம். என்னென்ன வரிசை பார்த்தோம்? கா வரிசை பார்த்துருக்கோம், கா வரிசை பார்த்துருக்கோம், அடுத்தது கீ வரிசை பார்த்துருக்கோம், அடுத்தது கீ வரிசை பார்த்துருக்கோம். இப்போ இந்த 4 வரிசையும் நான் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் வீட்டில் எழுதி எனக்கு அனுப்புங்க. க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ர, ல, ர, ந. அடுத்த வரிசை கா வரிசை. கா, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ர, ல, ர, ந. அடுத்த வரிசை கீ வரிசை. கி, ஞி, சி, ஞி, டி, நி, தி, நி, பி, மி, இ, ரி, லி, வி, ரி, லி, ரி, நி. அடுத்து நம்ம பார்க்க வரிசை கீ வரிசை. கீ, நீ, சி, நீ, டி, நீ, தி, நீ, பி, மீ, இ, ரி, லி, வி, ரி, லி, ரி, நீ. நீங்களும் இந்த எழுத்துக்கள்லாம் உங்களுடைய இரட்டை வரி நோட்டில் ஒரு முறை எழுதி மிஸ்ஸுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். மேலும் புக் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.